ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த துப்பட்டாவும் இந்த லேஸ் ஒர்க்கு வச்சு நம்ம சூப்பராக ஒரு குர்த்தி ரெடி பண்ணலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கேன்வாஸ் ஷீட் எடுத்துக்கோங்க. இதோட ஹைட்டு வந்து ஒரு 15 to 16 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. வித்து வந்து ஒரு 4 இன்ச் வச்சுக்கோங்க. இதோட கழுத்தோட அகலம் வந்து 4 இன்ச் வச்சுக்கோங்க. இது மேக்ஸிமம் எல்லா சைஸ்க்குமே கரெக்டாக இருக்கும் 4 இன்ச். இந்த உயரம் வந்து நம்ம விருப்பம் தான். நான் ஒரு இதில் 13 இன்ச் ரெடிலேருந்து வைக்கிறேன். 4 இன்ச் அகலம் 13 இன்ச் உயரத்துக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்குங்க. ஓகே, அது வந்து இப்போ வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சைடில் ஒரு பின்னோசி குத்திக்கிங்க. 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் பிடிச்சிக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கிங்க. ஓகே, மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்கொயராக ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிடலாம். கேன்வாஸ் ஷீட் வச்சு நீங்கள் மார்க் பண்ணாதீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வீனெக் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபோல்டட் சைட் வந்து 1, 1.25, 1.5 நம்ம விருப்பங்க. நான் 1.25 வைக்கிறேங்க. வச்சுட்டு அந்த வி ஷேப் 4 இன்ச்சிலேருந்து அந்த 1.25 இன்ச்சு வந்து ஸ்கேல் வச்சு ஸ்லாண்டிங்காக மார்க் பண்ணிடுங்க. ஓகே, இதுதான் வீனெக் ஷேப். இதுலேருந்து ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இது வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஓகே, இது இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ உள்ளே வந்து இந்த சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் பிடிக்கிறத விட்டுட்டு இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கழுத்து வந்து அந்த மெஷர்மெண்ட் வந்து மாறாது. அதுக்காக தான் மேலே வந்து ஒரு 6 இன்ச் இப்படி மார்க் பண்ணுறது. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத், இப்போ இது வந்து லைனிங் கிளாத்தில் வந்து நான் அயன் பண்ணிவிட்டேன். அயன் பண்ணிவிட்டு ஓரத்தில் ஒரு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிவிட்டு கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஜஸ்ட் இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. இல்லாட்டி நீங்கள் கம் போகிறதா கூட கம் போட்டுக்கலாம். ஓகே, ஃபோல்ட் பண்ணி ஓரத்தில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மெயின் கிளாத்தில் கீழே வந்து லைனிங் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. நான் ப்ளேஸ் பண்ணி குண்டூசியில் குத்திருக்கேன், சுற்றி ஸ்டிச் பண்ணலை. இப்போது இது ரெண்டுக்கும் சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிங்க. ரைட் சைடில் நம்ம ஆல்ரெடி கேன்வாஸில் லைனிங் அடிச்சு வச்சுருந்தீங்களா, அதோட சென்டர் பாயிண்ட்டும் நம்ம மேலே மார்க் பண்ணியிருக்க சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்குமா ஃபிக்ஸ் பண்ணிங்க. இல்லாட்டி அந்த வி ஷேப் வந்து கோணையாக போயிடும். இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வி ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ரைட் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ இது வந்து ஸ்ட்ரைட்டாக நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த ஓரத்தில் நெக் ஷேப்க்கு வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இப்போ வந்து நெக்கை வந்து இந்த கேன்வாஸ் ஷீட் மேலேயே நான் ஸ்டிச் பண்ணுறேங்க. நீங்கள் அதை விட்டுட்டு கீழே கூட ஸ்டிச் பண்ணலாம். மறக்காமல் அந்த சென்டரை மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வி ஷேப் வந்து கரெக்டாக வரும். இது இப்போது 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிடலாம். இப்போது கட் பண்ணி எடுத்துடலாங்க. கட் பண்ணி இப்படி சென்டர் மார்க் பண்ணி கட் பண்ணிங்கன்னா 2 பக்கம் ஈக்குவலாக வரும் வி ஷேப். இல்லாட்டி ஒரு பக்கம் கோணையாக போயிடும். இந்த கார்னர் ஷேப்பில் ஸ்லாண்டிங்காக ஸ்டிச் மேலே படாத மாதிரி கட் பண்ணிடலாம். ஓகே, 2 சைடும் அப்படி ஓப்பன் பண்ணிடணும். அப்படி வரும். இப்படி ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே திருப்பிடலாம். ஓப்பன் பண்ணி படிமன் தையல் போடுறதுனால போட்டுக்கலாம். இல்லாட்டி அப்படி இதை வந்து கரெக்டாக உள்ளே ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. நான் வந்து படிமன் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஷேப் வந்து ரொம்ப அழகாக கிடைக்கும். இப்போ இதை வந்து மேலேயே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துருவேன். ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணிடுதுங்க. இது பக்கத்தில் வந்து ஒரு இன்ச்சுக்கு நம்ம வந்து பிளாக்கெட் ரெடி பண்ணுவோம். ஓகே, திருப்பிட்டு இந்த ஓரத்தில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு லைனிங்கும் சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். ஓகே, நம்ம அந்த கேன்வாஸ் நெக் அடிச்சு திருப்பணும் இல்லைங்களா, அதை வந்து லைனிங் மட்டும் ஓப்பன் பண்ணி அதை நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இல்லாட்டி நம்ம எம்மிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் மெயின் பீஸில் இல்லாமல் லைனிங்கை மட்டும் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சுற்றியே லைனிங் அடிச்சிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எம்மிங் பண்ண தேவையில்லை. இப்போது இதுக்கு பிளாக்கெட்ஸ் ரெடி பண்ணணும். இதோட ஹைட் வந்து 13 இன்ச் எடுத்துருக்கோம். ஓகே, அதை விட ஒரு 1 or 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி ஒரு 3 இன்ச் கிளாத் எடுத்து நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணால் இதில் வந்து எவ்வளோ இருக்குது, இப்போது 1.5 இன்ச் இருக்கும். டபுள் ஃபோல்ட் பண்ணி 3 இன்ச் கிளாத் எடுத்து இப்போ எனக்கு 1.5 இன்ச் இருக்குது. ஓகே, இதை வந்து இதே மாதிரி 2 எடுத்துக்கங்க. 2 சைடு பிளாக்கெட்டுக்கு 2 எடுத்துக்கங்க. நான் அயன் பண்ணி வச்சுருக்கேன் ஃபோல்ட் பண்ணி. நீங்கள் வேணும்னா கேன்வாஸ் ஷீட்டை உள்ளே வச்சுக்கலாம். நான் என்னோடய கிளாத்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறனால நான் கேன்வாஸ் ஷீட் வைக்கல. இப்போ இதுக்கு மேலே நான் வந்து லேஸ் வைக்க போகிறேன். லேஸ் எப்படி வைக்க போகிறேன்னா, அதாவது முன்னாடி ஒரு 1/4 இன்ச் பின்னாடி ஒரு 1/4 இன்ச் மொத்தமாக நான் 1 இன்ச் பிளாக்கெட் ரெடி பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், முன்னாடி ஒரு 1/4 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அப்படியே முன்னாடி ஒரு 1/4 இன்ச் வைக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, பின்னாடி ஒரு 1/4 இன்ச் இடமே இருக்கிற மாதிரி ஸ்டிச்னா மொத்தமாக 1 இன்ச்சுக்கு இருக்கும். 1/2 இன்ச் வந்து சைடு அடிக்கிறதுக்கு, உள்ளே அடிக்கிறதுக்கு. ஓகே, இப்படி வச்சு இப்போ ஃபஸ்ட்டு இதை ஸ்டிச் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன்.
இப்படி நான் வச்சு ஸ்டிச் பண்ணிடுவேன். ஓகே, 2 சைடும் 2 பிளாக்கெட்டும் இதே மாதிரி ரெடி பண்ணிடுங்க. இப்போ பிளாக்கெட்டில் வந்து நான் லேஸை மட்டும் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேன். இந்த 1/2 இன்ச் வந்து உள்ளே நான் ஸ்டிச் பண்ணுறேன். மொத்தமாக நம்ம பிளாக்கெட்டோட வித்து வந்து 1 இன்ச். ஓகே, முன்னாடி ஒரு 1/4 இன்ச், பின்னாடி ஒரு 1/4 இன்ச், லேஸோட வித்து வந்து 1/2 இன்ச், மொத்தமாக 1 இன்ச் பிளாக்கெட் வைக்கணும். இது 1/2 இன்ச் எடுத்துருக்கோம். 1/2 இன்ச் ஸ்டிச்சுக்கு 2 பக்கம் இதே மாதிரி ஃபோல்டட் சைட் பார்த்து லேஸ் இருக்கிற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இது எப்படி இப்போ அரேஞ்ச் பண்ணுறதுன்னு காமிக்கலாம். இப்போ ஃபோல்டர் சைட் வெளியே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம கரெக்டாக அந்த ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, அது உள்ளே போட்டுருங்க. இது இப்படியே உள்ளே வச்சுருங்க. இப்படி பின் குத்தி வச்சுட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். அதுக்கு தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அந்த மார்க்கிங் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த சைடும் அதே மாதிரி உள்ளே வச்சுருங்க. ஓகே, பின் குத்திட்டேன். இப்போ இதுக்கு மேலேயே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துருவேன். இப்படி இங்கே போய் இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து அந்த லேஸ் ரெடி ஆயிரும். இப்போ வந்து பிளாக்கெட்டோட நீங்கள் நமக்கு கீழே விளை கட் பண்ணால் 2.5 இன்ச், அதாவது 1 இன்ச் இங்கே ஒரு பிளாக்கெட், இன்னொரு இன்ச் இங்கே பிளாக்கெட், பேலன்ஸ் 1/2 இன்ச்சுக்கு இங்கே ஸ்பேஸ் இருக்குது. அப்போ நம்ம இங்கே வந்து நெக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு இங்கே கிளாத் கொடுக்க போகிறோம். நீங்கள் பிளாக் கலர் கிளாத் வேணால் பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு சுடிதாரில் என்ன கலர் காம்பினேஷன் இருக்கோ அதை கொடுத்துக்கலாம். இல்லாட்டி இதே கிளாத்து கூட இது நீங்கள் கொடுத்துக்கலாம். பின்டெக்ஸ் வேணால் பின்டெக்ஸ் கொடுக்கலாம். எனக்கு இதில் கிளாத்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ நான் ப்ளைன் பிளாக் தான் கொடுக்கலான்னு பார்க்குறேன். என்ன கலர் மேட்ச் ஆகும், இல்லைன்னா கீழே பார்டர் வந்து பிங்க் கலரில் இருக்குது. ஸோ பிங்க் கலர் கிளாத் இருந்ததுன்னா நான் பிங்க் கலர் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு இதை நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இது இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். நான் 1 இன்ச்சுக்கு அகல வைக்கிறேன். இதே மெத்தடில் நீங்கள் 1.5 இன்ச் லேஸ் கூட வைக்கலாம். பட் 1.5 இன்ச்சுக்கு மேலே பண்ணால் நல்லா இருக்காது. இது வந்து ஃப்ரண்ட் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக்குக்கான ஷோல்டர் வைங்க. அப்போ தான் கழுத்தடிங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ சென்டர் கிளாத் வந்து நான் பிளாக் தான் வைக்க போகிறேங்க. இந்த ரெட் மெரூன் இந்த பிங்க்கமாக இருக்கிறத வச்சா இது அவ்வளோக்கா எனக்கு எடுப்பாக தெரியல. ஸோ பிளாக் வைக்கிறேன். இது வரையும் நான் வைக்கலைங்க. ஃபஸ்ட்டு நெக்கு வந்து உயரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மார்க் பண்ணி எடுத்துக்கங்க. மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது கிளாத்தோட ஹைட்டு வந்து உங்கள் விருப்பம். வித்து வந்து ஒரு 7 to 7 ரேஞ்ச் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது உள்ளே இருக்கிற மாதிரி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு குண்டூசி குத்திடுங்க மறக்காமல். இது இப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாதுங்க. இப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணால் கழுத்து விரிஞ்சிரும். ஃபஸ்ட்டு இப்படி கரெக்டாக அதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேப்பை வச்சு நம்மளோட ஷோல்டர் எவ்வளவு மொத்தமாக 7.5 வச்சோம். இந்த சைடு 4 இன்ச்சுக்கு ஷோல்டர் வருது. 3.5 + 3 7 இன்ச்சு சென்டர் இருக்கிற மாதிரி பார்த்து கரெக்டாக அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 7 இன்ச்சு இங்கே கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு அங்கே குண்டூசி குத்திடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது கழுத்து வந்து ஷோல்டர் ஃபால் ஆகாது. இல்லாட்டி நீங்கள் சும்மா இதை நடுவில் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக ஷோல்டர் ஃபால் வரும். இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து மெஷர் பண்ணிவிட்டு கரெக்டாக குண்டூசி குத்திட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, இது இப்படியே இங்கே வந்து இந்த நேரம் இப்படியே ஸ்டிச்சிங் ஆரம்பித்து இப்படியே கீழே போய் இப்படிங்க வந்து இப்படி போய் குறுக்க ஸ்டிச் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டா இந்த ஸ்டிச்சிங் வந்து மேக்ஸிமம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பட்டன் வைக்கிறது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃப்ரண்ட் பட்டன் ஃபேன்சி பட்டனோ இல்லை இதுலேயே நீங்கள் நடுவில் பின்டெக்ஸ் கூட வைக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கப்புறம் வேணால் நம்ம இந்த மாதிரி கோல்டன் பட்டன் வந்து சென்டரில் வச்சுக்கலாம். ஓகே, வச்சுட்டோம்னா இந்த குர்த்தி வந்து ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி நிறைய துப்பட்டா ரிவ்யூஸ் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.